अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. மேரேஜ் ஸ்டைலில் நம்ம எப்படிலாம் டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்ருப்போமோ அதே மாதிரியே நாங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 200 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட நான் 7 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 7 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வெயிட் பண்ணி வதக்குங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. இது கூடவே நம்ம நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மல்லி புதினா போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு நம்ம கலருக்காண்டி நம்ம இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுவோம். இதுக்கு பதிலாக நம்ம மல்லி புதினா போட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டோம்னா மசாலா கரிஞ்சு போகாது. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வதக்கணும்னா நல்லா கலர் கிடைக்கும். இது கூடவே நான் பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ரம்ப இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இலை ஒரு இலை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 6 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கோங்க. கீரிர வேணாம், ரொம்ப காரமாயிரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம இந்த காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் காரம், வேறு எந்த காரமும் கிடையாது, எந்த மசாலாவும் கிடையாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6 தக்காளியை நல்லா கட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். இது கூட நல்லா 200 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம். நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டோம்னா கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கறி இந்த மசாலாவோட ஒரு 20% வெந்தால் போதும். மிச்ச பேலன்ஸ் எல்லாமே நம்ம தம்மில் தான் இந்த சிக்கனை வேக வைக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி கூடவே நான் 800 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 800 ml எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் 800 ml வாட்டர் ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சோன்னே சிம்மில் போட்டு ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ரம்ப இலையும் நம்ம 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பாஸ்மதி அரிசி 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் கழுவி, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசி நம்ம போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி 2ஆக உடையிற மாதிரி வரும்போது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியை. அதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டால் அதில் நம்ம ஊற்றுற மாதிரி வரும். இதுக்கு நம்ம இந்த கிரேவி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு செக் பண்ணி உப்பு செக் பண்ணி தேவையான அளவு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியையும் இப்போ நம்ம கொதிக்கிற அந்த பிரியாணியோட தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி ஈவன் ஆக்கிட்டு கொஞ்சம் தண்ணி மேலே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியில் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஓவராக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு தான் தம் போடணும். அப்போ தான் உதிரியாக பிரியாணி சூப்பராக வரும். நம்ம தம் போடுறதுக்கு உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு கவர் பண்ணிக்கலாம்.
லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 20 to 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி தம் போட்டோம்னா சூப்பரான உதிரியான பிரியாணி ரெடி ஆயிரும். எடுத்த உடனே ரொம்ப கிளறிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அந்த சைடு இந்த சைடு திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கறியும் வெந்திருக்கும், பிரியாணியோட அரிசியும் உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.